வெல்கம் டு ஃபுடி மோம் சேனல். இன்னைக்கு நம்ம பனானா வால்நட் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 3 பெரிய வாழைப்பழத்தை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹேண்ட் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழம் நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா இந்த கேக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப பழுத்து வீட்டில் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிற வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேக் ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மேஷ்டு பனானாவை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுத்தது வேறு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் சில்லுன்னு இல்லாத வெண்ணெய் 1/2 கப்பு சேர்த்துடலாம். வெண்ணெய் சாஃப்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம ஒரு ஸ்பேட்லாவோ விஸ்கோ வச்சு இந்த வெண்ணெயை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா சுகர் ஆட் பண்ணும்போது ஈஸியாக மிக்ஸ் ஆகி ஒன்றா சேரும். இப்போது இது கூட சுகர் ஆட் பண்ணலாம். 3/4 கப்பு ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். பனானா பிரெட்டுக்கு ப்ரௌன் சுகர் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரையும் ப்ரௌன் சுகரை ஸ்கிப் பண்ணாமல் அதே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பாதியாவது ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி மீதிக்கு நார்மல் சுகர் யூஸ் பண்ணால் கூட ஓகே. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட 2 முட்டை சேர்த்துடலாம். முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஜில்லுன்னு இல்லாமல். முட்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். இதையும் ஒன்றா கம்பைன் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இது கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். வேறு ஒரு பவுல் வச்சு அதில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்க்கலாம். அது கூட 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். பேக்கிங் சோடாவும் குக்கிங் சோடா ரெண்டுமே சேம் தான், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட ரெடியாக இருக்குது. இதை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட சேர்க்க போகிறோம். மாவை இதோட சேர்க்கும்போது 2 அல்லது 3 பேட்சஸாக பிரித்து மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் ஆட் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணினோம்னா நம்ம கேக் பேட்டர் ரெடியாக இருக்கும். இப்போ இதில் 3/4 கப்பு வால்நட்ஸை சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். வால்நட்டும் பனானாவும் ரொம்பவே நல்ல காம்பினேஷன். வால்நட்ஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பட் வால்நட் ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை பேனில் ஊற்றிடலாம். நான் ஒரு பிரெட் லோஃப் பேன் யூஸ் பண்ணுறேன். அதில் கீழே வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவை நம்ம ஊற்றிடலாம். பேனில் 2/3 மட்டுமே மாவை போர் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் ரைஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இதை 180 டிகிரி செல்சியஸ் அல்லது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் பேக் பண்ணுங்கள். 35 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணால் கேக் ரெடியாக இருக்கும். ஒரு டூத்பிக் இன்சர்ட் பண்ணால் அது க்ளீனாக வந்துச்சுன்னா உங்கள் கேக் ரெடின்னு அர்த்தம். 10 நிமிஷம் பேன்லேயே கூலாக விட்டு ஒரு கத்தி வச்சு 4 சைடையும் லைட்டாக கிளியர் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்கள் கேக் பேன்லேருந்து ஈஸியாக வந்துடும். இந்த கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.